வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்துவிட்டு பின் கைகளை இறக்கிக் கொண்டு தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன்! அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நம் உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன்! தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனையாக வழங்க வந்துள்ள ஆடல் நாயகி அம்மா அவர்களிடம் இந்த அமர்வை ஒப்படைக்கிறோம். அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா அவர்கள் சிந்தனை வழங்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன் அம்மா! வாழ்க வளமுடன் அப்பா! வாழ்க வளமுடன்! நன்றிகள். நல்லதொரு துரிய தவத்தை சிறப்பாக ஆழமாக நடத்தி கொடுத்த அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக பயணம் மேலும் மேலும் சிறந்தோங்க குருவர்களும் இறையர்களும் துணை புரிவாராக. வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன்! வாழ்க வளமுடன் அம்மா! நன்றிகள். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வழக்கலை என்னும் ஒரு பெரிய விருட்சத்துக்கு வேறாக திகழும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இருவரும் சுக்குமமாக நம்மோடு இணைந்து நாம் உய்வு பெற உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்று கூடியுள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து தற்சோதனை என்றதொரு தலைப்பில் இன்று நாம் சிறிது சிந்தனை செய்வோம்.
நம் வளக்கலையின் அரியதோர் பயிற்சி தற்சோதனை என்பது நாம் அனைவரும் அறிவோம். அதற்கு அகத்தாய்வு என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அப்போ சோதனை என்றால் நமக்கு தெரியும், மற்றவர்களை சோதிப்பது. இது தன் சோதனை, தற்சோதனை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தன்னை நம்மை நாமே நம் அகம் சென்று சோதித்தல் என்பதாகும். இந்த குருவை அடைவதற்கு முன்னால் இதை நாம் அறிந்திருந்தோமா? நாம் மற்றவர்களைத்தானே சோதித்துக் கொண்டே இருந்தோம். பிறர் குற்றம் குறைகளை கண்டு அதை மற்றவர்களிடம் கூறுதல், அல்லது நாமே நம் தன்முனைப்பால் அவர்களுக்கு அட்வைஸ் என்ற பெயரில் அவர்களை திருத்த முயலுவோம். ஆனால் என்ன விடையும்? தோல்வியே மிஞ்சும். மற்றவர்கள் அதை ஏற்பார்களா என்ன? சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை முதல் 70 வயது பெரியவர் வரை கூட யாரும் மற்றவர்கள் சொல்களை கேட்கும் நிலையில் இன்று இல்லை. அதனால் சினம், பகை, சண்டை, சச்சரவுகள் என்ற பிரச்சனை வளர்ந்து கொண்டே போய் குடும்பத்தில் எப்போதும் அமைதியின்மை தானே நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி நம் குற்றம் குறைகளை கண்டு, அதாவது குறைகள் இல்லாத மனிதர் எவரும் உண்டோ? இல்லையே. ஏனென்றால் நாம் வந்த வழி அப்படி. வினைப்பதிவின் காரணமாக 2வது அறிவு உயிரினம் புழு தொடங்கி ஒருவரை ஒருவர் தாக்கி சினம் கொண்டு பேராசை கடும் பற்றால் சேர்த்து சேர்த்து அதை வேறு இனம் பறித்து உண்டு. எடுத்துக்காட்டாக, கண்கள் மலர்ச்சி பெறாத உயிரினம் பசிக்கு தன்னை விட சிறிய உயிரினங்களை உண்டு ஒன்றை ஒன்று சண்டையிட்டு பலம் உள்ளது வெற்றி பெற்று உயிர் வாழும். பலமில்லாத உயிரினம் மடிந்து அதற்கு பலமுள்ள உயிரினத்திற்கு உணவாக மாறும். இந்த வழியே தொடர்ந்து வந்த நமக்கு அந்த குணங்கள் இருக்கத்தானே செய்கிறது. மேலும் பூச்சி இனங்கள் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய பொந்துகளில் சேமித்து சேமித்து அதை உண்ண வேறு உயிரினம் வந்து அதன் வளம் பறித்தல் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுவே மனிதனிடம் வந்துள்ளதே. எறும்பு இரவும் பகலும் சுமந்து சுமந்து சேர்த்ததை பாம்பு, தவளை போன்ற அதற்கு அடுத்த உயிரினம் ஊர்வன பறிக்கிறது. ஏன், தேனீக்கள் கூட எத்தனை கோடி மலர்களை சென்று துளி துளி துளியாக சேர்த்ததை அவற்றை கொன்றுவிட்டு மனிதன் தேன் எடுத்து உண்டு மகிழ்கிறோம் அல்லவா? அதுபோலத்தானே அவ்வாறு பிறரை வருத்தி வாழும் நிலை 6வது அறிவு பெற்ற மனிதன் ஏன் செய்ய வேண்டும் என்று தன்னைத்தானே ஆழ்ந்து அகத்தை ஆராய்ந்து ஒவ்வொன்றாக பயிற்சி எடுத்து நீக்குதலே தற்சோதனை என்பதாகும். மனிதருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ள 6வது அறிவின் சிறப்பு சிந்தித்தல், யூகித்தல், ஆராய்தல் என மகான் கூறுகிறார்கள். 5 அறிவு வரை பசிக்கு உணவருந்தி உடலை வளர்த்தல், உடலின் உந்துவேகம் காரணமாக இனச்சேர்க்கை, அதனால் தன்னினம் போல இன்னொரு உயிரினம் உருவாக காரணமாகுதல், இறை கருணையால் சிறிது காலம் அதை பராமரித்து பின்னர் எந்த நினைவும் எந்த உறவும் இன்றி தான் வளர்கிறது. இந்த நிலைதானே ஏற்படுகிறது. இப்படித்தானே அதனுடைய படைப்புகள் அமைந்துள்ளன. ஆனால் 6வது அறிவு பெற்ற நாமோ, நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், எதனால், எப்படி என்ற வினாக்களுக்கு பதில் தேடும் வகையில் நம் அறிவு செயல்படுகிறதே. அதற்காகத்தான் தற்சோதனை. இதைத்தான் தற்சோதனை என்றதொரு தலைப்பில் மகான் 1972ஆம் ஆண்டே ஒரு கவி கொடுத்துள்ளார்கள். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தற்கொழியும், பிறரிடம் நட்பும் ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது, நான் எனும் 2 சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும். உனது சொல் செயல் எண்ணக்குறைகள் போக்க
உயர்ந்த தற்சோதனையை பழகி கொள்க அப்படின்னு சாமிஜி ஒரு பாடல்ல எழுதியிருக்காங்க. அப்போ இந்த பாடல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, தருக்கு ஒளியும், தன்முனைப்பு, அதாவது தான் என்ற அதிகாரம், தனது என்ற மமகாரமாகிய பொருள் பற்று ஒளியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அதனால பெரிடம் நட்பு ஓங்கும், அதாவது பகைவர் இன்றி நட்பான ஒரு நிலை, ஆனந்தமான ஒரு நிலை ஏற்படும். மூன்றாவதாக, மனம் ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். நான் ஏன் பிறந்தேன், எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்ல வேண்டும், என்னிடமுள்ள ஒரு சக்தியே அனைத்து உயிர்களிலும் உள்ளது, எனவே அன்பும் கருணையும் ஓங்கி வாழ வேண்டும் என்றதொரு நிலை பிறக்கும். அதனால் மற்றவர்கள் நலம் காண்பார்கள். எனது என்ற கடும் பற்று விட்டு கொடுத்தல் ஈகையாக மாற்றம் பெறும். நான் என்ற சுயநலம் நாம் என்ற பொதுநலமாக மாறும். சொல், செயல், எண்ணம் தூய்மை பெற்று அகத்தாய்வு செய்து அகத்தவத்தில் ஈடுபட்டு விரவி பயன் கழிக்க முயற்சி செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த தற்சோதனை அமைகிறது. எனவே இதை உயர்ந்த தற்சோதனை பழகிக் கொள்க என்கிறார். அதோடு விட்டாரா என்ன? தன் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வுடன் எண்ணம், சொல், செயல்களை ஆராய்ச்சி செய்து செய்து அதிலிருந்து திருத்தம் பெற்று அந்த திருத்தத்தை உடனே பதிவு செய்து எவ்வாறு நமக்கு கொடுப்பது என பட்டியலிட்டு காட்டி விளக்கி பயிற்சி அளிக்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். அதற்காகத்தான் அகத்தாய்வு பயிற்சியின் நோக்கம் என்பதாக அருள் தந்தை ஒரு 6 பாயிண்ட் சொல்றாங்க. 1, தன் உடலை, தன் உயிரை, தன் மனம் பற்றி சிந்தனை செய்தல் அகத்தாய்வில். 2வதாக, அந்த சிந்தனையின் பயனால் தன் குறையை உணர்தல். 3வதாக, தன் குறையை உணர்ந்த நிலையில் திருத்தம் பெற வழிவகுத்தல். திருத்தம் பெற்ற நிலையில் 4வதாக, அந்த ஆன்மா யாருக்கும் துன்பம் தராமல் துன்பப்படுபவருக்கு உதவியாக வாழ்ந்து வருதல். அதோடு மட்டுமா, இன்னும் இதனால் விலங்கின பதிவுகள் நீக்கம் பெற்று தெய்வ பதிவுகள் மலர்ச்சி பெறும் என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். அப்புறம் மனிதன் என்பவன் விலங்கு பாதி இறைவன் பாதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நிலையில நாம விலங்கின பதிவுகள் சிறிது சிறிதாக நீக்கம் பெற்று தெய்வ பதிவுகள் மலர்ச்சி பெறும். அதைத்தானே சினிமா பாடல் ஒன்றில் கூட உள்ளே மிருகம் வெளியே இறைவன் விளங்க முடியா விளக்கம் நான் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க. விலங்கினை அழித்து இறையை வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் இறை சக்தி மறைந்து விலங்குகள் மட்டும் வளர்கிறதே அப்படின்னு அந்த பாடல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க கவிஞர் வாலி அவங்க. அந்த லெவல்ல விலங்கின பதிவுகள் தான் நம்ம கிட்ட அதிகமாக வளர்ச்சி பெறுகிறது. தெய்வீக பதிவுகள் உள்ள ரொம்ப அமைதியா ஆன்மாவுக்குள்ள அடக்கம் பெற்று நிலையை மாற்ற அகத்தாய்வு பயிற்சிகள் தேவை என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். மேலும் இந்த பல்வேறு விளக்கம் கொடுக்கிறார்களே, அந்த விளக்கத்தால் பழக்கங்கள் சிறிது சிறிதாக மாற்றம் பெறும். அதுவே மடை மாற்றுதல் பயிற்சிக்கு வழிவகுக்கும் என்கிறார்கள். மடை மாற்றுதல் என்றால், அதிகமாக ஒரு வயல் வெளியில் ஒரே இடத்தில் அதிகமாக சென்று கொண்டிருக்கும் நீரை அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணெல்லாம் குமிச்சு போட்டு அந்த வரப்புல அந்த இடத்த அடைச்சிட்டு அடுத்த வயலுக்கு மாற்றி விடுவாங்க. அது போல நாமும் விளக்கம் பெற்று அந்த பழக்கத்தை சிறிது சிறிதாக விளக்கத்தின் வழியே மாற்றி விடுதல் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் தானே ஒரு நல்ல குருவை அடைந்து அகத்தவம் சீர்மையாக இயற்ற வழி ஏற்படும். இதைத்தான் அருள் தந்தை அவர்களும் ஃபவுண்டேஷன், அதாவது அடிப்படை பயிற்சிக்கு வந்த உடனே உடலை நலமாக வைக்க உடற்பயிற்சி முதலில் தந்து, பின்னர் மனம் சீராக அமைய, மனம் தூய்மை பெற அகத்தவம் என்பதை அடிப்படை தவமாக கொடுத்து, அதாவது அகினை, துரியம், சாந்தி என்ற 3 நிலை தவங்கள் மட்டும் கொடுத்து
அதன் பின்னால் அகத்தாய்வு எனும் தற்சோதனை பயிற்சிக்கு நம்மை தயார்படுத்துகிறார்கள் என்று சொல்லலாம். அதாவது எதனால போன உடனே அகத்தாய்வு கொடுக்கல அப்படிங்கறத நாம் சிறிது ஆராய்ச்சி செய்தோமானால், சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க உள்ளவங்களெல்லாம் தற்சோதனை செய்யுங்க, இத மாதிரி எண்ணத்தை ஆராய்ங்க, ஆசையை சீரமிங்க அப்படின்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா? அதற்கு அவர்களை தயார்படுத்தும் நிலையில் முதல் தவம் கொடுத்து, தவத்துக்கு முன்னால் தண்டுவட சுத்தி நாடி சுத்தி கொடுத்து, அதற்கு முன்னால் உடலை தயார்படுத்தி, உடல் மனம் மூச்சு இந்த மூன்றையும் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாமிஜி அகத்தாய்வுக்கு கொண்டு போறாங்க. அகத்தாய்வு பயிற்சிகள் 1, 2, 3 என்ற நிலையை தந்து அந்த அகத்தாய்வு பயிற்சியால் நம்மை மேன்மைப்படுத்துகிறார்கள். அப்போ இந்த அகத்தவம் அகத்தாய்வு மூலம் தூய்மை மேன்மை அடைய அருள் தந்தையால் வழங்கப்பட்ட ஒரு அற்புத பயிற்சியே இந்த தற்சோதனை. அதாவது தவத்தால் ஜீவகாந்த ஆற்றல் அபரிதமாக கிடைக்கப்பெறும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதில் வேண்டாத பொத்தல்கள் இருந்தால் அந்த பொத்தல்களில் விரயமாக செல்லும் அல்லவா அந்த ஜீவகாந்த சக்தி. அப்போ ஒரு புறம் சேர்த்து கொண்டே இருப்போம், மறுபுறம் பொத்தல் வழியாக போய்கொண்டே இருக்கும். இப்படியானால் கடை தேறுவது எப்போது என நமக்கு எடுத்து காட்டுகிறார் அருள் தந்தை அவர்கள். அப்போ வாழ்வில் துன்பம் பெருகி உடல் மனம் அறிவுக்கான சக்திகள் வீணாகிறதே. இந்த வேண்டாத குணங்கள் என்ற பொத்தல்களை நாம் களைந்தே ஆக வேண்டும் என்கிறார்கள் அருள் தந்தை. அதற்காக நீதி நெறி நன்கு அறிந்த மனிதர் வாழ்வில் என்றும் எப்போதும் அகத்தவம் அகத்தாய்வு செய்து அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. நெருக்கடி ஏன் வந்ததென்று கணக்கு பார்க்க பாதிக்கு மேல் மனிதர் சக்தி வீணாய் பயனற்று போவதை நாம் தெரிந்து கொள்வோம். நீதி நெறி எல்லாம் பேசுறோம், ஆனாலும் நம்மளுக்கு ஏன் வாழ்க்கையில அடிக்கடி சிக்கல் வருது அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தா பாதிக்கு மேல நம்ம ஜீவகாந்த சக்தி இந்த பொத்தல்கள் வழியாக சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சாமி அதுக்கு ஒரு பாடல் கூட எழுதியிருக்காங்க. பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம் சொல் செயல் பழக்கம் தவறி இவற்றால் நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைந்திடுதல் கண்டுகொண்டோம். அவை அடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம். நிறை செல்வமான இயற்கை வளம் செயற்கை இன்பம், இயற்கை இன்பம் செயற்கை இன்பம் எல்லாவற்றையும் விட நேருகிறது என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். அப்பம் எண்ணமே சொல்லாகிறது, சொல்லே செயலாகிறது, செயலே பழக்கமாகிறது, பழக்கமே மனிதரின் குணமாக மாறி வாழ்வை நடத்துகிறது. இதனால் இயற்கை இன்பம் செயற்கை இன்பம் குறைந்து துன்ப நிலையே ஏற்படுகிறது. அந்த பொத்தல்களை அடைக்கும் பயிற்சியே தற்சோதனை எனப்படும். இதனால் ஆனந்த வாழ்வு காண்போம் என்கிறார் அருள் தந்தை அவர்கள். அவங்க இன்பமான வாழ்வுன்னு சொல்லல, மகிழ்ச்சியான வாழ்வுன்னு சொல்லல, ஆனந்தமான வாழ்வுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு ஒரு சமயம் நாம நம்மளையே கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்பம் என்பது உடலுக்கு சிறிது காலம், மகிழ்ச்சி என்பது மனதுக்கு இன்னும் சிறிது அதிக காலம். ஆனால் ஆன்மாவுக்கு ஆனந்தம், ஆன்மா பிளஸ் அந்தம். இந்த ஆன்மா இன்னும் பல வழி சென்று சந்ததிகளிடமும் பயணித்து அந்த அந்தம் அந்த ஆதியை சென்று சேரும் வரை என்பதுதானே பொருள். அதுதான் மகா ஆன்மா, மகான் அப்படிங்கிறது. இன்பம் என்பதற்கு எதிர்ச்சொல் உள்ளது துன்பம், மகிழ்ச்சி என்பதற்கு எதிர்ச்சொல் உள்ளது வருத்தம், ஆன்மா என்பதற்கு ஒரு எதிர்ச்சொல், ஆனந்தம் என்பதற்கு ஒரு எதிர்ச்சொல் இல்லையே. ஏன்? அதற்கு ஒரு தொடர்ச்சொல் தான் இருக்கு. மகா ஆன்மா, மகாத்மா. ஆனந்தம் பேரானந்தம் அப்படின்னு ஒரு கூட அதனுடைய ஒரு தொடர் சொல்லுதான் இருக்கே தவிர எதிர்ச்சொல் இல்லை.
இந்த அளவில் மனதை தற்சோதனையில் ஈடுபடுத்த ஆன்மா ஆனந்தமயமாக மாறும் என்கிறார்கள் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதற்கு அடிப்படையாக ஒரு 4 பயிற்சி வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து, எப்படி காய்கள் கீரைகளை வாங்கி சமைப்பதற்கு முன்னால வேண்டுவது மட்டும் எடுத்து வேண்டாதவற்றை தூக்கி போடுகிறோமே, அது போல ஆய்ந்து எடு, ஆராய்ச்சி செய்து எடு. அடுத்ததாக ஆசையை சீரமைத்தல். நம்ம வீட்டுல நிறைய பொருட்கள் இறைஞ்சு கிடக்கு வீட்டை, அதை என்ன செய்யறோம்? வேணுங்கிறதெல்லாம் எடுத்து பத்திரமா அடுக்கி வச்சு வேணாங்கிறதெல்லாம் குப்பையில போட்டு வெளியே கொண்டு போய் போடுதோம். அப்போ அளவோடு எடுத்து வைத்து அதிகமாக வேண்டாதவற்றை களைதல், களை எடுத்தல். அது அப்படி செய்தால் வேண்டியவை மட்டும் நன்றாக வளரும், வேண்டாதவை மடியும். அப்படிங்கிறது தான் 2வது பயிற்சியாக தந்திருக்கிறார்கள். 3வதாக சினம் தவிர்த்தல். ஆசை தடைப்பட்டால் தானே சினம். அந்த சினத்தை தடுக்க முறை சொல்கிறார் அருள் தந்தை அவர்கள் பட்டியலிட்டு. அந்த சினத்தினால் தனக்கும் பிறருக்கும் தீங்கு ஏற்படும். இயற்கையாக வரும் சினத்தை தவிர்த்து அதற்காக அட்டவணையிட்டு புரிதல், அறிதல், உணர்தல், செயல்படுதல், விளைவை அடைதல் என்ற முறையில் வகுத்து கொடுத்துள்ளார்கள் அருள் தந்தை அவர்கள். 4வதாக கவலை ஒழித்தல். கவலை என்ற காட்டாற்று வெள்ளத்தால் உடலும் மனமும் அறிவும் முழுவதும் அடித்துச் செல்லப்படும். அதனை ஒழித்துவிட பயிற்சி தந்து நம்மை நாம் அறிய அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி செய்துள்ளார்கள். அதனால்தான் அந்த இறைக்கு சமம் என்ற நிலையை பெற்று நம்மையும் ஒரு புதிய நிலைக்கு மாற்ற 3 அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்து முடிவில் நான் யார் என்பதை வினாவாக தொடுத்து, நீ உடலா, நீ உயிரா, நீ மனமா, நீ அறிவு என்று நம்மை அறியச் செய்கிறார் அருள் தந்தை அவர்கள். இவ்வாறு இது மட்டுமா, இன்னும் பல 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 பயிற்சிகளை தருகிறார்கள் அகத்தாய்வில். அருங்குண சீரமைப்பு. 6 வேண்டாத அறுக்கப்பட வேண்டியவற்றை அறுத்து முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சியால் அதை 6 நற்குணமாக மாற்றுதல். நாம் அனைவரும் அறிவோம் அந்த 6 நற்குணங்களை. மேலும் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, அறிவே தெய்வம், கர்ம யோகம், உயிரும் மனமும், பாவப்பதிவும் போக்கும் முறையும் என பல பயிற்சிகள் தந்து பிரபஞ்ச தன்மாற்றத்திலிருந்து உயிரின தன்மாற்றம் வந்து நாமாக வந்துள்ளோம் என்று நம் புறப்பட்ட இடம் காட்டி நாம் அங்கே செல்ல வேண்டிய நிலையும் நமக்கு எடுத்து காட்டுகிறாரே பிரம்ம ஞானம் என்ற பயிற்சியில். இந்த அளவு நம்மை செதுக்கி புதியவராக்கி சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் அப்படிங்கிறாங்க அருள் தந்தை. நம் விழிப்பு நிலை அடைந்து புதியவராக மாற தற்சோதனை தந்துள்ளார்கள். அந்த தற்சோதனையின் மூலம் ஆங்கிலத்தில் சொன்னால் ஐ ஆம் நியூ, நான் புதியவராக மாறிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்கு ஐ ஆம் நியூ அப்படிங்கிற முதல் சொல் ஐ என்ற இன்ட்ராஸ்பெக்ஷன் நாம் செய்து வந்தால், ஏ என்பது அனாலிசிஸ் ஆஃப் தாட், எம் என்பது மாரலைசேஷன் ஆஃப் டிசையர், என் என்பது நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஆங்கர், நீ என்பது எரெக்ஷன் ஆஃப் ஒரீஸ். அவ்வளவும் செஞ்சா அந்த 4 பயிற்சியையும் விடாது செய்யும் போது நீ உன்னை அறிந்து கொள்வாய், நான் புதியவனாக மாறிவிட்டேன் என்பதை குரு வழிகாட்டியுள்ளார். இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகை கூட தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பீர்கான், என் குற்றமாகும் இறைக்கே என கூறியுள்ளார்கள். அதாவது முதலில் தன்னிடமுள்ள குற்றத்தை நீக்கிவிட்டு பின்னர் பிறர் குற்றங்களை ஆராயும் அரசன் அப்படின்னு சொல்றாங்க, அரசனுக்கு அடைமொழி கொடுத்து. அவ்வாறு இதை இன்னும் ஒருபடி மேலே சென்று பாரதி சக்தியிடம் கேட்கிறார். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், தன் செயல் எண்ணி
தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. துன்பமில்லை சோர்வில்லை தோற்பில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. நின்னை சரணடைந்தேன் அப்படின்னு ஒரு பாடல் பாடுறாரு. தன் செயல் எண்ணி, அதாவது தற்சோதனை செய்து அதெல்லாம் தவிர்த்த பின்புதான் நின் செயல் செய்து நிறைவு பெற முடியும் அப்படிங்கிறத பாரதி காட்டுகிறாரு. நிறைவு பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்து காட்டுகிறாரு. எப்படி? தன் செயல் எண்ணி தற்சோதனை செய்து அதை தவிர்த்த பின்னாலதான் இறையுணர்வு அறச்செயல்கள் செய்து அதனால் முழுமை பேறு அடைய முடியும் என்பதை குறிப்பிடுகிறார் பாரதி அவர்கள். அப்போதுதானே துன்பமில்லா வெற்றி நிலை கிட்டும், நல்லது நிலை பெற்று தீமை ஓங்கும். அதற்காக அருள் தரவே நின்னை சரணாகதியானேன் என்கிறார் பாரதி. அவர் சக்தியிடம் கேட்டதை அந்த சக்தி வேதாத்ரி என்ற நம் மகான் மூலம் நமக்கு மன வளக்கலையாக தந்து நம்மை பிறவிக்கடலிலிருந்து மீட்க வழி கொடுத்துள்ளாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. இவ்வாறு வாழ்க்கை என்ற பயணம் இன்பமாக நிறைவாக அமைய அகத்தவம் அகத்தாய்வு என்ற 2 தண்டவாளங்கள் கொண்ட ஒரு ரயிலில் நாம் பயணிக்கும் போது அது ரயில் பயணம் போல நாம் பிறவி பயணமும் சிறப்பாக வசதியாக இன்பமாக அமையும் என்று கூறி, அகத்தாய்வு ஒரு கையில் அகத்தவம் ஒரு கையில், ஒன்று மேன்மைப்படுத்துவது இன்னொன்று தூய்மை செய்வது, இரண்டையும் நாம் மேற்கொண்டு இந்த அக நோக்கு பயணத்தில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக 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 அருமையான தெளிவான சிந்தனை அம்மா. களை எடுத்தல் என்ற விளக்கம் மிக அருமையாக இருந்தது. வள்ளுவருடைய திருக்குறள் ஆரம்பிச்சு பல கவிஞர்களையும் கோட் பண்ணி காமிச்சது மிக சிறப்பா இருந்துச்சு. அருத்தந்தை வழங்கிய 4 அங்கங்களாகிய எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தலாம் அப்படியே ரத்தின சுருக்கமா எடுத்து வச்சிங்க. அடுத்தது பாரதியோட கவி ரொம்ப 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 எக்ஸலண்ட்டுமா. அதாவது அகத்தாய் வகுப்பு அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருந்திருக்கும், எங்களுக்கு இருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு நீங்க கொடுத்த விளக்கம் தற்சோதனை இன்னைக்கு நைட் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த உணர்வு இருந்ததுங்கம்மா. ரொம்ப சிறப்பான சிந்தனை வழங்கிய அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி ஆடல்நாயகி அம்மா அவர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான சிந்தனை. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷி அவர்களின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து உடற்பயிற்சி வகுப்புகள் ஆடியோ பிளஸ் வீடியோவோடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் அதை பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், 6:25 மணிக்கு காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து.
உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நாம் அனைவரும் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை மாலை நிகழ்வினை தொடர்வோம். வாழ்க வளமுடன்.